இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை திறந்தீங்கனாலேவும் அக்னி பிரதர்ஸ், சுல்லான் அகிலன் விரைவில் ரிலீஸ், தலைகள் சிதறும் பதறும் சிவகங்கை மாவட்டம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க. யார் இந்த சுல்லான் அகிலன்? இவர் பேரு அகிலன், ஆனா இவரோட பட்ட பேர் சுல்லான். எப்படி இவர் ரவுடியா உருவானாரு, சிவகங்கை மாவட்டத்தையே எப்படி பதற வச்சாருன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ராஜ் கிரைம் ஸ்டோரியை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 35 வயசு 40 வயசு 45 வயசு தான் ரவுடிகள் உருவாகுவாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா 16 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளேயே ரவுடிகள் பெருகிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கஞ்சா போதை பூச்சினால அவங்க சின்ன பையன் ஃபுல்லாமே கத்தி எடுத்து அவங்க வாட்டில் தெனாவட்டா சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே பல பேர் வாழ்க்கையை இழந்துட்டாங்க. அப்படி வாழ்க்கையை இழந்தவர் தான் இந்த சுல்லான் அகிலன். 2000 பிறந்த இவர் 2018 17 வயசு 12th முடிச்சுட்டு காலேஜ் போகாமல் ஊரை சுற்றிக்கு இருந்தார். கச்சநத்தம் பகுதியில் தன்னோட ஃப்ரெண்டான சுமன்கிறவருக்கும் பக்கத்தில் இருக்க குடும்பத்துக்கு, அதாவது 2 குடும்பத்துக்குள்ளே இருந்த பிரச்சனையை பெரிய ஊர் கலவரமாக ஆக்குறாங்க. அந்த திருவிழா கூட்டத்துக்குள்ளேயே இறங்குறாங்க. இறங்கி சரா மாதிரியா வெட்டி தள்ளுறாங்க ஒரு 40 பேர் கொண்ட கும்பல். அந்த கும்பலில் 12வது, அதாவது இந்த போலீஸ் ஸ்டேஷனில் A1 A2ன்னு சொல்லி லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க அக்யூஸ் லிஸ்ட்டில். அதில் இவர் 12வது ஆளாக இருக்கார். 17 வயசு இருக்கிறதுனால சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போகிறாரு. ஒரு 3 மாதத்தில் 4 மாதத்தில் ரிலீஸ் ஆகி வெளியே வர்றாரு. வெளியே வந்த இவர் தன்னோட ஃப்ரெண்டு ஆட்டோ ஓட்டுநரான நிதிஷ்ங்கிறவருக்கு சப்போர்ட்டா, அதாவது ஃப்ரெண்டு ஆட்டோ ஓட்டிக்கிருக்காரு. அவருக்கு கூட ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ரொம்ப பிரச்சனை பண்ணதுனால அவரை என்ன செய்யறாங்கன்னா பிளான் பண்ணி கூட்டு போய் வைகை ஆத்துல வச்சு வெட்டி படுகொலை பண்றாங்க. சரண்டர் ஆயிடலாம்னு சொல்லிட்டு மதுரை கோர்ட்டுக்கு இருக்காங்க. யாருன்னா நிதிஷ், அகிலன், சுல்லான், அப்புறம் கூட மண்ட தினேஷ்ங்கிற அவங்க 2 நண்பரும் சேர்ந்து 3 பேரும் சரண்டர் ஆயிடலாம்னு சொல்லி கோர்ட்டுக்கு இருக்காங்க, மதுரை கோர்ட்டுக்கு. நரிக்குடி பகுதியில் இருக்கும்போது பழைய ரவுடி கணேசன்கிறவர் திருந்தி பழக்கடை வச்சு இருக்காரு. அவருக்கும் இந்த மண்ட தினேஷ்ங்கிறவருக்கும் ஆல்ரெடி பிரச்சனை வந்திருக்கும் போல. அப்போ போகிற வழியில் இந்த கொலையுமே நம்ம பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு, அதாவது இவங்க கொலை பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட விட்டு கொள்ளுவாங்க, பஸ்ஸில் ஏறி கொள்ளுவாங்க. இந்த திருவிழா கூட்டத்துக்குள்ளே, இப்போ இந்த கச்சநத்தம் பகுதிங்கிறது ஒரு பெரிய திருவிழா கூட்டத்துக்குள்ளே கொண்டு தான் கொலையை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 கொலை, 7 பேருக்கு அறிவால் விட்டு அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்போ அந்த பழைய ரவுடியான கணேசன்கிறவரை மண்ட கணேசனுக்காக ஓட விட்டு கொள்றாங்க. அந்த பகுதியில் ஓட விடுறாங்க. நடு ரோட்டில் ஓட விட்டு கொண்டுட்டு கோர்ட்டில் போய் சரண்டர் ஆயிடுறாங்க. சரண்டர் ஆனவங்க 3 மாதத்தில் ஜாமீனில் வெளியே வந்துடுறாங்க. ஜாமீனில் வெளியே வந்த இவங்க ஆல்ரெடி அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது பழக்க வழக்கத்துக்காண்டி கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த பழைய படங்கள்லாம், நாடோடிகள் படம், இந்த படம்லாம் பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி அவங்க உள்ள பழக்கமாகி பெரிய ரவுடியை ஒருத்தவங்களை பழகி வச்சுடுறாங்க. அவருக்கு ஒரு கைமாறு, அதாவது உள்ள அவங்களுக்கு சாப்பாடு சப்ளைவாக இருக்கட்டும், இல்லை சிகரெட்டு இந்த மாதிரி சப்ளை பண்ணியிருப்பாங்க போல். அதுக்கு கைமாறாக என்ன செய்கிறாங்கன்னா பரமக்குடியில் ஒரு பஸ்ஸை சேஸ் பண்ணுறாங்க. சேஸ் பண்ணி அந்த டிரைவருமேவும் ஐயோ ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் ஓட்டி போயிருந்துருக்காரு. அப்பயுமே அவங்கள விரட்டி போய் பிடிச்சி அங்கனக்குள்ளே உள்ளே இறங்கி அருவாள் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேர்த்த சரா மாதிரியாக வெட்டியிருக்காங்க. வெட்டுனதில் ஒருத்தர் அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆனோடனேவும் அப்படியே நேராக போய் சரண்டர் ஆயிடுறாங்க. சரண்டர் ஆனதில் அகிலன், சுல்லான்கிறவரும் இந்த மண்ட தினேஷ்ங்கிறவர் மட்டும் அப்ஸ்காண்ட் ஆயிடுறாங்க. அப்ஸ்காண்ட் ஆனவங்கள கண்டே பிடிக்கும். தலைமறைவாக இருந்த சுல்லான் அகிலன் என்ன செய்வாருன்னா இன்னொரு நட்புக்காக, அதாவது வீரபாபுங்கிறவருக்காக பாலாஜிங்கிறவரை படுகொலை பண்ணுறாரு. அதாவது வைகை ஆற்று பகுதியில் அதே மாதிரி கொண்டு போய் வெட்டி கொலை பண்ணிட்டு புதைச்சிடுறாங்க. 2வது மறுநாள் நம்ம போலீஸ்கிட்ட மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புதைச்ச பாடியை எடுத்து எரிச்சிடுறாங்க. எரிச்சதுல மாட்டிக்கிறாங்க இந்த சுல்லான் அகிலனும் மண்ட தினேஷும். அதாவது அக்னிராஜ் கொலை வழக்கில் இருந்தவர் தான் அழகு பாண்டிக்கிறவர். இவரை அவர் மாமியார் வீட்டில் அவரோட மனைவி முன்னாடியே வெட்டி கொன்னுட்டாங்க. இந்த அழகு பாண்டிய கொலை பண்ணல தான் இந்த அகிலன் சுல்லான்கிறவர் தமிழ்நாடு முழுக்க பேசப்படுறாரு. இதுக்கு இடையில அவரோட சகோதரி என்ன செஞ்சுட்டாங்கன்னா, என்னோட அண்ணனை என்கவுண்டர் செய்ய போலீஸ் திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோலாம் வெளியே விட்டாங்க. சிவகங்கை மாவட்டம் கல்லல் பகுதியில் கஞ்சா அதிகமாக கடத்துறதா போலீஸாருக்கு தகவல் வந்திருக்கு. போலீஸாரும் செக்அப் தாண்டி போயிருக்காங்க. ஒரு வண்டியாக சோதனை பண்ணும்போது இந்த அகிலன் சுல்லான் அவர்கள் வண்டி வந்திருக்கு. அதுக்குள்ள கஞ்சா இருந்ததா அவரை பிடிக்க முற்பட்டிருக்காங்க. அப்போ எஸ்ஐயை அவருக்கு அருவாளை வச்சு வெட்டுனதாகவும், எஸ்ஐ பாதுகாப்புக்காக காலில் சுட்டுறதாகவும் சொல்கிறாங்க. சுட்டு அவரை இப்போ பிடிச்சி உள்ளே இருக்காரு. இன்னும் சில மாதங்களில் ரிலீஸ் ஆயிடுவார், இல்லை பெயிலில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி
அக்னி பிரதர்ஸ்ங்கிற அதாவது ஒரு கூட்டம், அதாவது சுல்தான் அகிரன்கிறவரு இந்த அக்னி ராஜுங்கிறத தாண்டி கொலை பண்ணார்ல, அக்னி பிரதர்ஸ் கூட ஜாயின் பண்ணிட்டாரு. ஜாயின் பண்ணதுனால இப்போ அக்னி பிரதர்ஸ் டீம் எல்லாமே இவருக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, பிள்ளைகளை வளர்க்குறத சரியா வளர்க்கணும். ஒரு சின்ன பாதம் மாறினாலும் அவங்களோட வாழ்க்கை அவ்வளோதான். அதாவது வாழ்க்கையை இழந்துருவாங்க. வாழ்க்கையை வாழ வேண்டிய வயசுல இழக்காம பார்த்துக்கிறது பெற்றோர் கைகளில் இருக்கு. குறைஞ்சது ஒரு 20 வயசு 22 வயசு வரைக்கும் பசங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கங்கிறத உங்க கண்காணிப்புல வச்சுக்கோங்க. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.